தற்போதைய அண்மை செய்தி, கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நீக்க தற்போது நீதிமன்றம் ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி. தற்போது நீதிமன்றம் கல்வி நிறுவனங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய ஆணை குறித்தான கூடுதல் விவரங்கள். சூர்யா, தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிரூபிக்க சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாதியை ஊக்கப்படுத்தக்கூடிய சங்கங்களை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்பது குறித்தும் பள்ளிகளுடைய பெயர்களில் உள்ள சாதிகளின் பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதியரசர் வரத சக்கரவர்த்தி அவர்கள் சங்கத்தினுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஜாதி பெயரை நீக்கி சங்க சட்ட திட்டத்தில் திருத்தங்கள் செய்து அரசை அணுக உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். மேலும் ஜாதிகளுடைய பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று பதிவுத்துறை ஐஜிக்கு தற்போது நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் சங்கங்களினுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயரை நீக்கி சட்டத்திட்டங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமான சங்கங்கள் என அறிவித்து அவற்றினுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் அந்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். ஜாதி சங்கங்களினுடைய பெயர்களில் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் செய்யக்கூடிய பணிகளை 3 மாதங்கள் துவங்கி 6 மாதங்களுக்குள் அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார்கள். மேலும் ஜாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய பள்ளி, கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களுடைய பெயர் பலகைகளில் ஜாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதியரசர் கல்வி நிறுவனங்களுடைய பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்த கல்வி நிறுவனங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார். அதே போல அரசு நடத்தக்கூடிய கள்ளர் சீர்திருத்த பள்ளி, ஆதிதிராவிடர் நலப்பள்ளி போன்ற பெயர்களை மாற்றி அரசு பள்ளி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதியரசர் பள்ளி பெயர்களின் நன்கொடையாளர்களுடைய பெயர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்றும் அவர்களுடைய ஜாதி பெயர் இருக்கக்கூடாது என்றும் நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார். வேறு ஜாதிகள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற காரணத்திற்காக குழந்தைகளை பெற்றோரை கொலை செய்யக்கூடிய நிலை நிலவுவதாகவும், கைகளில் ஜாதி பெயர் கட்டிக்கொண்டு அறிவாளுடன் மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து தாக்குதல் நடத்துவதாலும் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தற்போது நீதியரசர் அவருடைய உத்தரவில் தெளிவுபடுத்தியுள்ளார். கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நீக்க உயர்நீதிமன்றம் விதித்த ஆணை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.